காணொலி மூலம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பங்கேற்கின்றனர். பள்ளிக்கு சொற்பொழிவாளர்களை பேச அழைக்கும் போது அனுமதி பெறுவது கட்டாயம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் வீரகுமார் வழங்க கேட்கலாம். வீரகுமார் வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான முழுமையான விவரங்கள். கண்டிப்பாக பிரகாஷ், இந்த ஆன்மீக சொற்பொழிவையொட்டி தமிழ்நாடு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளோடு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தற்போது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட கல்வி முதன்மை அதிகாரிகளோடு காணொலி காட்சி வாயிலாக பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் டிபி அலுவலகத்தில் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பள்ளிக்கு சொற்பொழிவாற்ற அழைக்கும் போது யாரை அழைக்கிறோம், அவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள், அவர் எந்த அனுமதி பெற்று வந்திருக்கிறார்கள் என தெரிவிக்க வேண்டும் எனவும், அவர்களை அழைப்பது தொடர்பாக கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் எனவும், சர்ச்சைக்குரிய பேச்சாளர்களை பள்ளிகளுக்கு எக்காரணத்தை கொண்டும் சொற்பொழிவாற்ற அழைக்க கூடாது எனவும் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த நடவடிக்கை எடுக்கும் போதும் மிகுந்த எச்சரிக்கையோடு ஆசிரியர்களாக இருக்கட்டும், தலைமை ஆசிரியர்களாக இருக்கட்டும், முதன்மை கல்வி அலுவலர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக இவ்வளவு இதை மீறி விதிகளை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆலோசனையானது ஒரு பக்கம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அரசினர் பெண்கள் மேல்நிலை அசோக் நகர் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த தலைமை ஆசிரியர் தமிழரசியை திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றியிருக்கிறார்கள். இந்த பணியிட மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என இந்த பள்ளி அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள் பாடம் எடுப்பதை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அமைச்சரை சந்தித்து பணியிட மாற்றத்தை உடனடியாக நீக்கப் போவதாகவும் கூறியிருக்கிறார்கள். தற்போது இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாடத்தை நிறுத்திவிட்டு ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஒருவேளை பள்ளி ஆசிரியரை பணியிட மாற்றினால் தொடர்ந்து போராட்டம் ஈடுபட போவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்று இருக்கிறது. கண்டிப்பாக ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என மற்ற சக ஆசிரியர்கள் இங்கு பேசி வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரகாஷ், வீரகுமார், அரசு பள்ளியில் நடந்த இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில மகாவிஷ்ணு என்ற அந்த சொற்பொழிவாளர் பேசிய சர்ச்சை கருத்து காரணமாக அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பணியிட மாற்றம் தொடர்பாக அந்த பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் எந்த மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறார்கள்? விவரங்கள். கண்டிப்பாக மகேஷ், அதாவது பள்ளி தலைமை ஆசிரியர் கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு மேலாக இந்த பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியராக இருந்துள்ளார். அப்படிப்பட்ட தலைமை ஆசிரியரை எதற்காக பணியிடம் நீக்கம் செய்தார்கள், எந்தவித முன் அறிவிப்போ அல்லது எந்தவித அதாவது எதுவும் செய்யாமல் உடனடியாக பணியிட மாற்றம் செய்ததை சக ஆசிரியர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் இன்னும் சற்று நேரத்தில் வைக்கப் போவதாகவும், ஒருவேளை அவர் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர்களையும் சந்தித்து வருகிறார்கள், செய்தியாளர்களிடம் பேச இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டம் என்பது, இந்த பள்ளியினுடைய அந்த சர்ச்சைக்குரிய சம்பவம் என்பது இன்னும் எத்தனை நாட்கள் இழுபறிக்க போகிறது என்பதை தொடர்ந்து தான் பார்த்திருக்க வேண்டும். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார். அவங்க மனநிலை மேம்படுற விஷயம் பேசுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எமோஷனலா முடிவெடுக்கிறாங்க, தவறான முடிவு எடுக்கிறாங்க. அது செய்யக்கூடாது. மாணவருக்கு நல்லதா பேசுறது சொன்னாங்க. எவிடன்ஸ் இருக்கும்போது ஏன் மிஸ் ஆர்டர் காப்பி வாங்குற மேம் அது இருக்கு. ஓகேவா ப்ரோ, கொஞ்சம் முடி ப்ரோ. அதாவது என்ன பிரச்சனை, எஸ்எம்சி ஒருத்தங்க
மோட்டிவேஷன் பின்னாடி போயிடலாமா எல்லாருமே பின்னாடி போகலாம் சந்தோஷ் என்னடா பின்னாடி வாங்க என்ன பேசுறீங்க அப்படிதான் என்ன பின்னாடி தான் ஆன்மீகம் தவிர சொல்லி நம்ம விதமாக 10வது 11 12ஆம் வகுப்பு மாணவர்களை வந்து ஊக்குவிக்கிற விதமாக நீங்க பேசுங்க. அவங்க மனநிலை மேம்படுற விஷயம் தான் பேசுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எமோஷனலா முடிவெடுக்கிறாங்க, தவறான முடிவு எடுக்கிறாங்க. அது செய்யக்கூடாது. மாணவருக்கு நல்லதா பேசுறது சொன்னாங்க. எவிடன்ஸ் இருக்குமா? ஏன் மிஸ் ஆர்டர் காப்பி வாங்குற மேம் அது இருக்கு. ஓகேவா ப்ரோ கொஞ்சம் முடி ப்ரோ அதாவது என்ன பிரச்சனை எஸ்எம்சி ஒருத்தங்க ஒரு மோட்டிவேஷன் பின்னாடி போயிடலாமா எல்லாருமே பின்னாடி போகலாம் சந்தோஷ் என்னடா பின்னாடி வாங்க என்ன பேசுறீங்க அப்படிதான் என்ன பின்னாடி தான் ஆன்மீகம் தவிர சொல்லி நம்ம விதமாக 10வது 11 12ஆம் வகுப்பு மாணவர்களை வந்து ஊக்குவிக்கிற விதமாக நீங்க பேசுங்க. அவங்க மனநிலை மேம்படுற விஷயம் தான் பேசுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எமோஷனலா முடிவெடுக்கிறாங்க, தவறான முடிவு எடுக்கிறாங்க. அது செய்ய